இது மாரலி எத்திக்கலி இது ராங். யார் பண்ணாலும், திமுக பண்ணாலும் தப்பு தான், அதிமுக பண்ணாலும் தப்பு தான், தாவேகா பண்ணாலும் மிகப்பெரிய தப்பு. இந்த கவர்மெண்ட் வந்து கவிழ்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து அவங்க மக்களை போய் சந்திக்க போறாங்க, மக்கள் தீர்ப்பளிச்சிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? அதுதான் நீங்க பண்றாங்க. அதிமுகவும் மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, மக்கள்கிட்ட போறாங்க, தாவேகா கேண்டிடேட்டா போறாங்க. தாவேகா கேண்டிடேட்டா போகும்போது மக்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்களா ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படின்றது கேள்வி மக்கள் முன்னாடி இருக்குல்ல. மனோஜ் பாண்டியன் வந்து வரும்போது கேட்கல. ஷபீர், ஒரு நிமிஷம் ஷபீர், you are a very seasoned political journalist. திமுக ஆட்சிக்கு அவர் போனாதான் திமுக ஆட்சி நிலைக்குமா? அந்த क्वेश्चन தான் இங்க. சார் இப்ப கூட இல்ல சார், அதிமுக வந்தாலும் வரலனாலும் இந்த ஆட்சி நிலைக்க போகுது. நீங்க தானே சொன்னீங்க மெஜாரிட்டி அதிகமா வேணும், குஷன் வேணும், நீங்க தானே சொன்னீங்க. கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. இல்ல இல்ல நீங்க ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். ஆனா திமுக சேர்றதுக்கு முன்னாடி நீங்க சர்வைவல் அப்படின்னா திமுக 108 இடங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா திமுகவும் இதைதான் செய்திருக்கும். ஆனா இப்ப அவங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சியில இருக்க தாவேகா செய்யுது. இதுல என்னன்னா இல்ல தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா தப்போ ரைட்டோ நாங்க உட்கார்ந்து முடிவு பண்ண முடியாது. மக்கள் முடிவு பண்ண போறாங்க, அப்படி கிடையாது. மக்கள் முடிவு பண்ணி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. 21 நாள்ல ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வந்ததுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது கேள்வி. இது வந்து மக்கள் முடிவு பண்றாங்கன்ற இடத்துல போய் எல்லாரும் ஒளிஞ்சிக்க கூடாது. ஸோ அப்போ யாட்ஸ்டிக் என்ன வைக்கிறோம்? திமுக அறத்தோட இருக்கணும், 108 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கொடுத்துடணும், அதுதான் திமுக காரணம், அதுதான் ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கணும், அதுதான் மேண்டேட்னு பேசுறோம். அண்ணா திமுகவில் இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து தாவேகால சேர்ந்தா இல்லைங்க, அது வந்து அந்த நேரத்துக்கான யுக்தி, அந்த நேரத்துக்கான இதுதானே வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு இதை வந்து யாட்சிக்கு எப்படி வைக்கிறோம் பாருங்க. அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டிவிகே டிக்கெட்ல நிக்கிறாங்க. மக்கள் இதை ஏத்துக்கல ரசிக்கல அப்படின்னா மக்கள் முடிவு செய்ய போறாங்க. இல்ல இது வந்து வாதம் சரியான வாதம் கிடையாது. நான் சொல்றேன், இருங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது. ஷபீர், நீங்க கத்துனீங்கன்னா நியாயமாயிடாது. நான் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நான் என்ன கேக்குறேன், Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 நாட்களை கடந்து இப்போ தங்களோட பணிகளை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 15 நாட்களில் தேர்தலுக்கு பிறகான கூட்டணி கணக்குகள், அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, வெளியிலிருந்து ஆதரவு தராங்கிற நிலைப்பாடு, அமைச்சர் பொறுப்புகளாக மாறி இருக்க உள்ளிட்ட மாற்றங்கள், அதிமுகவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கட்சிக்கு அவங்க மாறிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள். ஸோ இப்படியா தாவேகா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றி இருக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைச்சிருக்கோம். இந்த விவாதத்துல பங்கேற்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. திரு சிவபிரியன் அவர்கள் வணக்கம் சார், மற்றும் திரு ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம் சார். விரைவில் நம்மோடு பத்திரிகையாளர் பிரபாகரும் இணைய இருக்காங்க. முதல்ல சிவபிரியன் சார் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். 15 நாட்கள் ஆகிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கூப்பிட்டப்ப தாவேகா கூட எந்த கட்சிகளும் பெருசா இணையல. ஆனா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைஞ்சு இப்ப அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க. தாவேகாவோட செயல்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கலாம் சார் இந்த 15 நாட்கள்ல? ஒரு அரசுடைய செயல்பாடை வந்து 15 நாட்கள்ல நீங்க வந்து முடிவு பண்றதோ இல்ல வந்து அந்த அரசோட செயல்பாடோ பத்தி நீங்க ரிவ்யூ பண்றதோ முடியாத ஒரு விஷயம். வழக்கமாகவே எந்த அரசு வந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீஃப் மினிஸ்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேபினட் இருந்தாலும் கூட 3-4 மாதம் ஆகும் அவங்களுக்கு வந்து என்னங்கிறது புரியறதுக்கு. ஸோ தாவேகாவுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 6 மாதத்துல தான் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண முடியும். பட் இப்போ இந்த 15 நாளில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவை பற்றி பேசலாம். முதல்ல பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து தாவேகா வந்து நிலைநாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். விசிகா போன்ற ஒரு தலித் கட்சிக்கு வந்து வேற எந்த அமைச்சரவையிலும் இடம் கிடைக்காது. இதுவரை கிடைத்ததில்லை. 25 ஆண்டு காலமாக அவங்க தேர்தல் அரசியலில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கீழே இருக்கக்கூடிய, இன்னும் பொருளாதாரத்திலும் நம்மளுடைய சொசைட்டிலையும் இன்னும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்காக போராடும் ஒரு கட்சிக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து, அதுவும்
தலித் மக்களுக்காக போராடிய திரு வன்னியரசு போன்றவர்கள் அவர் மீது பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மக்களுக்காக போராடிய வன்னியரசு போன்ற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு 60 வருடமா அவங்கள யாருமே தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் சேர்த்துக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. IUMLக்கு வந்து 60-65 ஆண்டு காலம் முதல் முறையாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேக அரசினுடைய இந்த கேபினெட் காம்போசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 8 தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அதில் 6 பேர் தாவேகாவை சார்ந்தவர்கள், ஒருவர் காங்கிரஸை சார்ந்த திரு விஸ்வநாதன் அவர்கள், இன்னொருவர் விசிகாவை சார்ந்த திரு வன்னியரசு அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட 11 பேரோ 12 பேரோ இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காம்போசிஷன் வைஸ் இந்த அமைச்சரவை வந்து ரொம்ப யங்கா இருக்கு. இதில் நிறைய மினிஸ்டர்ஸ், குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா திரு ராஜ்மோகன், அப்புறம் திரு ரமேஷ் அவர்கள், திரு விக்னேஷ், இவங்க 3 பேரும் வந்து அவங்களோட ஆர்டிகுலேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. விஷயங்களை தெளிவாக பேசுகிறாங்க. விக்னேஷ் அவர்கள் வந்து அந்த எக்ஸைஸ் மினிஸ்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த டாஸ்மாகை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய ப்ளஸ் தான். இதெல்லாம் மாற்றங்கள் தான். இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. அந்த கொலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஆட்சிக்கு முன்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை யாரும் பெருசாக ஏற்றுக்கல. பட் ஒரு ஹங் அசம்பிளி வரும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஹங் அசம்பிளி வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு 2 பர்த்து கொடுத்து அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வராரு. அது அரசியலான்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான். ஆனால் அதை வந்து அந்த டாக்கை வந்து அவர் வாக் பண்ணியிருக்கிறார். He has walked the extra mile to ensure that தேர்தலுக்கு முன்னே என்ன ப்ராமிஸ் கொடுத்தோமோ அந்த ப்ராமிஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னொரு அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுடைய தாவேகாவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் சாதித்திருப்பது என்னன்னா, யாராலையுமே உடைக்க முடியாத திமுக கூட்டணியை வெற்றிகரமாக 10 நாளில் உடைச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்ன அந்த கூட்டணியை உடைத்து அந்த கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், லெஃப்ட், விசிகே, IUML போன்ற மதசார்பற்ற கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வந்து தங்களை வந்து மதசார்பற்ற அணியாக காண்பித்துக் கொள்வதுதான் முதல்ல இருந்தே அவங்களுடைய எய்மா இருந்தது. அந்த அடிப்படையில தான் அக்டோபர் 2024 27ஆம் தேதி நடந்த விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் வந்து முதல்ல அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. அது வந்து முழுக்க முழுக்க அந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்போ தேர்தலுக்கு முன்ன முடியல, தேர்தலுக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு. இப்போ 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு மதசார்பற்ற அணியை திரு விஜய் அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார். இது வந்து எல்லாமே இதெல்லாம் ப்ளஸ்ஸஸ். இன்னொன்று கவர்மெண்ட் வைஸ் வந்து இவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் இவங்களை கொஷின் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அமைச்சர்கள் எல்லாமே புதுசு, முதலமைச்சரும் புதியவர். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து இப்போ தான் கற்றுக்கிறாரு. என்னங்கிறது ஒரு 3 வாரம் 2.5 வாரம் ஆயிருக்கு. தினமும் ஆஃபீஸ்க்கு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours ஆஃபீஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆஃபீஸர்ஸ் கிட்ட ப்ரீஃபிங் வாங்குறாரு, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவை. அப்போ நம்ம பேசலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடாத அரசு அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினது. அப்புறம் வந்து 2 வாரத்தில் ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னு பேசினது. அதன் பிறகு வந்து இடைத்தரகர்களே இல்லாத ஒரு அரசாங்கமாக தாவேக அரசு இருக்கிறது அப்படின்னு பேசுறது. ஸோ ஒவ்வொன்றா வரலாம். குதிரை பேரம், குதிரை வேகம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவர் மே 13ஆம் தேதி குதிரை பேரத்தில்லாம் ஈடுபட மாட்டோம், குதிரை வேகத்தில் செயல்படுகின்ற அரசுங்கிறாரு. மே 25 நேற்று என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வேகத்தில் குதிரை பேரம். அப்படிதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துட்டு போறாங்கன்னு நீங்க அப்படியும் பார்க்கலாம். இல்ல பூவை இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். செந்தில் மாதிரி அதிமுகவை உடைத்து தாவேக எம்எல்ஏக்களை கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்கா தாவேகாக்கு? திமுக கூட அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. தாவேகா தான் பதில் சொல்லணும். அதுக்கான அவசியம் இல்லை. இப்போ அவங்களுக்கு 120 பேர் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தில் உங்களுக்கு தேவை 117 பேர் தான்.
அதை விட 3 பேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இல்ல எங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில வேணும். இது இப்ப தாவேகா பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டு மேனுஃபேக்சர் த மெஜாரிட்டி. அவங்க வந்து மெஜாரிட்டியை மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதிமுகவை உடைத்து அதன் மூலம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் வர வைத்து அவர்களுடைய பதவியை 21 நாள் தான் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் எலெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி ரொம்ப நாளெல்லாம் ஆயிடல, 21 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயமும் அவசியமும் எங்க வந்தது? அப்ப என்னன்னா, நீங்க சொன்ன தூய சக்தி எங்க இருக்கிறது? மாற்றம் இதுதான் மாற்றமா? உங்களுக்கு மக்கள் 108 பேருக்கு ஓட்டு போட்டாங்க. அதுல முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். 107 பேர் இருக்காங்க. 5 பேர் காங்கிரஸ், மற்ற 4 கட்சியில இருந்து ஆளுக்கு 2 பேர், 13 பேர் உங்களை நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. அந்த கூட்டணியை இத்தனை நாள் பயணித்த கூட்டணியை விட்டு விட்டு வந்தார்கள். என்ன சொன்னீங்க? மதசார்பற்ற அரசு அமைக்க போறோம். நாங்க வந்து பாஜகவோடு தொடர்புல இருக்கிறவங்கள நாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உங்க பேச்சை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து 120 மெஜாரிட்டி இருக்கு. இன்னொன்னு, உங்க அரசை வந்து கலைக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா யாருமே வந்து தேர்தலுக்கு தயாரா இல்லை. தேர்தலுக்கு தயாராக இல்லாத அதே நேரத்துல அந்த திமுக அதிமுக இணைந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, அதெல்லாமே எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய, எங்க ஆட்சியை கொடுக்காம செய்யப்படக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க. ஆமாங்க, நிச்சயமாக எதிர்க்கப்பட வேண்டியது. திமுக அதிமுக கூட்டணி பேசியது உண்மை, 100% உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மக்களுக்கு எதிரான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீலிங் த மேண்டேட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஸ்டீலிங் த மேண்டேட். ஆனால் அதிமுகவுல ஜெயிச்சவங்களை நாங்க வந்து எங்க கட்சிக்கு கூட்டிட்டு வர்றோம், நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அது குதிரை பேரம் கிடையாது. ஆனா அவங்கள வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அந்த 10 பேருக்கோ 8 பேருக்கோ இல்ல 6 பேருக்கோ திருப்பி சீட்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன? அப்போ நீங்க ஊழல் பண்ண மாட்டோம், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, இன்டியூஸ்மெண்ட். ஒரு இந்த விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த பதவியை திருப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு இன்டியூஸ்மெண்ட். அதை வந்து மாரல் கரப்ஷன் சொல்லலாம். ஓகே, அது அந்த 2 மட்டும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே வாரத்துல ஊழலை ஒழித்தது எப்படின்னு அதை கொஞ்சம் விளக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வாரத்துல ஊழலை ஒழிக்க முடியுமான்னு தெரியல. ஏதாவது மேஜிக் வாண்ட் வச்சிருக்காங்களா, இல்ல இந்த PR சர்க்கஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு, இடைத்தரகர்கள் ஒரே வாரத்தில் வந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் நாளடைவில் இட் வில் கம் டு பைட் தெம் பேக். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா ஹனிமூன் பீரியடு 2 மாசம் 3 மாசம் அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு சர்டிபிகேட்டுக்கு 500 ரூபா கேட்டாங்கன்னா உங்க போன்ல போட்டு டிவிகேவை டேக் பண்ணுவாங்க. அதனால என்னன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவர் பண்ணணும் முதல்ல. அவங்க தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 21 நாட்கள்ல 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 3 பேர் நேற்றைய தினமே ராஜினாமா பண்ணிட்டு உடனே தாவேக்காவிலையும் இணைஞ்சிருக்காங்க. 120 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை, அதாவது திமுக கூட்டணியிலேருந்து வந்த கட்சிகளோட ஆதரவோட 120ன்னு இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மையோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதிமுக உடைச்சு அவங்க கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் வர வச்சு அவங்களை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கிற தேவை தாவேக்காவுக்கு எதனால ஏற்பட்டிருக்கு? தாவேக்காவோட இந்த முடிவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியில தான் இருக்காங்க. ஒரு 2 கட்சிகள் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டை ஒழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா சிக்கல் வந்துடும் அவங்களுக்கு. 2வது, இந்த கவர்மெண்ட் 6 மாதம் தான் தாக்கு பிடிக்கும், 6 மாதம் தான் இதுக்கு டைமு அப்படின்னு தொடர்ச்சியாக திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிரட்டல் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? அதிமுகவை நீங்கள் கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது அது 2 விதங்களில் அவங்களுக்கு வந்து கேள்விகளை எழுப்புகிறது. ஒன்று என்னன்னா, அரசியல் ரீதியான கேள்விகள். அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பாஜக கூட்டணியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசினதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் இருந்து ஜெயிச்ச அந்த எம்எல்ஏஸை நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து அமைச்சரவையில் உட்கார வைக்கிறது எப்படி நியாயம் அப்படின்னாங்க. 2வது, அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அந்த அமைச்சரவையில் வரக்கூடிய அதிமுகவினரை பாதுகாக்கிறது தான் வந்து தாவேக்காவுடைய ஒட்டுமொத்த கவனமும் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு
நீதிமன்றத்துக்கு அதிமுக போவோம், ஸ்பீக்கர்கிட்ட ஆல்ரெடி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க, ஒரு சட்ட சிக்கல் அப்படின்றது வந்துடும். லீகலி உங்களுக்கு இதில் ஒரே இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, இந்த எம்எல்ஏஸ்லாம் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து நின்று தேர்தலில் போட்டியிடுவது, தாவேகா கேண்டிடேட்ஸாக போட்டியிட்டு பை எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுப்பது அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் சில கேள்விகள் என்ன வரும், நீங்கள் அதிமுக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு இடதுசாரி கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த மூவை வந்து பண்ணுறதுக்கான வேலைகள். இதை இப்போவே பண்ணியிருக்கணுமா? வந்து 21 நாட்கள் கூட ஆகல, 20 நாட்கள் கூட ஆகல, 25 நாட்கள் கூட ஆகல. இறுதி முடிவாகிறதுக்கு காரணமும் கூட இதுவாக தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இவ்வளவு அவசரப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு காரியமா அப்படின்னா, மேபி உங்களுக்கு டைமிங் வந்து அவங்க ஒரு 6 மாதம் கூட எடுத்துட்டு கூட அதை பண்ணலாம். பட் 6 மாதத்தில் என்ன காட்சிகள் மாறும் அப்படின்றது தெரியாது. இப்போ வரைக்கும் வந்து ஸ்பீக்கர் கிட்ட இந்த லகான் என்பது இருக்கிறது. ஸ்பீக்கர் இன்னைக்கு நினைச்சாருன்னா இந்த தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களையும் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துல ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிருக்க 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமா ஏற்பு இப்ப அந்த தொகுதி காலியானதா அறிவிச்சிட்டாங்க. கரெக்ட். அதே இன்னும் அதிமுகவோட கொறடா இன்னும் நியமிக்கப்படுறதுல அந்த ஒரு இறுதி முடிவு கிடைக்காம தான் இருக்கு. அதுல தாமதம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பீக்கரோடைய டிஸ்கிரிஷன். ஸ்பீக்கர் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது பொறுத்து. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்த 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணக்கூடும் அப்படின்றாங்க. மேபி இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து தாவேகா பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அந்த நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் வந்து கூட்டுறதுக்கான முயற்சிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இந்த முயற்சிகள்லாம் வந்து ஏதோ தாவேகா தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் செய்கிறது, இதுதான் குதிரை பேரம், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாரும் பண்ணலையா அப்படின்னா, 2006, 2011 திமுக ஆட்சி காலத்தில் திமுக மைனாரிட்டி அரசாங்கம் தான். அந்த ஆட்சி காலத்தில் 2009 வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் திமுகவில் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் வந்து இணைகிறாரு. மறுபடியும் திமுகவிலேயே சீட்டில் நின்று பை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த மாதம் வராரு. திருப்பூர் கோவிந்தசாமி எம்எல்ஏவாக சிபிஎம் எம்எல்ஏ, அவரை சிபிஎம் எம்எல்ஏவாக நீக்கிறாங்க, அவரு வந்து திமுகவில் இணைகிறாரு. அதே போல் 2011க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 9 பேர் வந்து ஒரேடியாக ராஜினாமா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து 2013 அவங்கெல்லாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருந்து தள்ளியே நின்று தனி குரூப்பாக அவங்க வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லை, தேமுதிக எம்எல்ஏக்கள் தான். ஆனால் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் மாதிரி அவங்க வந்து ஃப்ளோரில் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறாங்க, அதிமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பிரசிடென்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது இந்த ரூட்டை வந்து சேஃபாக எடுக்கணும் அப்படின்றது தாவேகாவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இப்போ சிவபிரியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து குதிரை பேரம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அரசியல் ரீதியாக அவங்க சொல்கிறது என்ன, நீங்கள் திமுக அதிமுக ஒன்றா சேர்றீங்க அப்படின்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆகவே நாங்கள் இதுலேருந்து வெளியே வரோம் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டைலாகாக இருக்குது. இப்போ இதில் எங்கே வந்து திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை, அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு 108 இடங்கள் கிடைச்ச உடனே இவங்க எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, விசிகா, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவெல்லாம் இல்லாமல் இவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக மாறிவிட்டது. அது திமுக கூட்டணியையும் உடைத்து விட்டது, அதிமுகவிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அதிமுகவில் வெளியேறுகின்றவர்கள்லாம் வந்து ரிசைன் பண்ணுறவங்கெல்லாம் இதை காரணமாக காட்டுறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த திமுகவை எதிர்த்திருக்கிறோம், திமுகவை தீய சக்தின்றோம், அந்த திமுகவோட இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு. இப்ப தாவேகா கிட்ட சேரும்போது அவங்களும் பதவி எதிர்பார்த்து தானே வராங்க. பதவி எதிர்பார்த்து தான் வருவாங்க. நீங்க அப்படிதானே எல்லாரும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் நீங்க மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் எப்படி அமைச்சர் ஆனாரு? 2011 அவர் வந்து தேமுதிக எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 2016 அவர் வந்து இது ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்து இணையறாரு. அதிமுகவில் வந்ததுக்கு பிறகு அவர் அமைச்சர் ஆகுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து திராவிட கட்சிகள் ஏற்கனவே செஞ்சு
ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்கை தான் வந்து தாவேக்காவும் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, அவங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதுக்கும் அதே சொல்லுவாங்களா? ஊழல் பண்ணியிருந்தாங்க திராவிட கட்சிகள். இருங்க ஷபீர், ஒரு நிமிஷம், நான் உங்களை இன்டரப்டே பண்ணல. ஊழல் பண்ண ஊழல் நடந்தால் கேட்கலாம், ஊழல் நடக்காத பண்ணிட்டு நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறது இருக்க முடியும். ஏற்கனவே திராவிட கட்சிகள் போட்ட பாதையில் தாவேக்கா செல்கிறதுன்னு சொல்றாரு. அந்த பாதை நடக்காத ஒரு விஷயமா? இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல மாற்று சக்தின்னு சொல்றவங்க மாற்று சக்தி தாங்க, கரெக்டுங்க. மாற்று சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவோட தான் அவங்க வந்து இப்ப திமுக கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக கூட்டணி இல்லையா? அவங்க எல்லாரும் தான் உள்ள வந்தாச்சு. உங்களை நம்பி உங்களுக்கு உள்ள வந்து உங்க அமைச்சரவையில இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து யூ ஹேவ் எனஃப் ஸ்ட்ரென்த் டு ப்ரூவ் யுவர். இல்ல சார், கரெக்ட், நீங்க அதெல்லாம் சொல்றீங்க கரெக்ட். பட் அவங்களுக்கு கவர்மெண்ட்டை கம்ஃபர்டபுளா ரன் பண்றதுக்கு என்ன ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும், லீகலா என்ன பண்ண முடியும்? ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல பண்ணிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப தூய சக்தின்னு சொன்னவங்களோட கூட்டணியில இருந்து வந்தவங்களுக்கு தான் இப்ப அவங்க கூட்டணியில சேர்த்து அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காங்க. ஊழல் சக்தி வெளியில இருந்து. அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. நீங்க கூட்டணியை விட்டுருங்க. கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். கூட்டணி கட்சிகள் வந்தது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து நீங்க மதசார்பற்ற அதை வந்து நீங்க ஒரு காம்ப்ரமைஸா எடுத்துக்கிட்டா கூட அது இதுக்கு ஈடாகாது. அதுல தப்பு இல்லை. கூட்டணி கட்சிகள் அவங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்கு. இந்த கட்சிகள் வரணும்னு விஜய் தேர்தலுக்கு முன்னாலே நினைச்சாரு. அதனால அவங்க வந்தாங்க. இப்ப கூட்டணி கட்சிகளை கூட்டிட்டு வந்தது பிரச்சனை கிடையாது. அதிமுகவில் இருப்பவர்களை நீங்க கூட்டிட்டு வர்றது சரியா? ஷபீர் அவர்கள் சொன்னாரு ஏற்கனவே பிரசிடென்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அது ஏன் இங்க ஒத்து வராதுன்னு நான் சொல்றேன்னா, அவர் சொன்னாரு 2011 தேமுதிகவை வந்து ஜெயலலிதா அவர்கள் செய்தாங்க. அந்த மாதிரி அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து சட்டமன்ற தங்களுடைய தொகுதி பணிகளுக்காக போய் முதலமைச்சரை பார்க்குற விஷயங்கள்லாம் நடந்தது. இல்லைன்னு யாருமே மறுக்கல, நடந்தது. அப்ப என்ன நடந்தது? இவங்க எல்லாம் எப்ப ரிசைன் பண்றாங்க? த ஃபேக் எண்டு. அவங்க ஒருவேளை ரிசைன் பண்ணிட்டு திருப்ப அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ, ஆனா அந்த ஆட்சி வந்து கவிழ்றதோ இல்ல ஆட்சி வந்து வேற ஒருத்தர்கிட்ட மாறுறதோ அந்த மாதிரி தன்மை கிடையாது. அது எப்ப நடந்தது? ஆட்சியினுடைய இறுதியில. சரிங்களா? அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் 2006 சொன்னார்ல, 2006 டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல. ஆனா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோ மற்றவங்களோ ஜெயிச்சு, சேகர் பாபு அவர்களோ ஜெயிச்சு உள்ள வரலன்னா கூட அந்த ஆட்சி கவுந்திருக்காது. ஆனா இப்ப என்ன, 21 நாள் தான் ஆகுது இந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணி. மரகதம் குமாரவேல் அவர்கள் அவங்க வந்து நேற்று ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க என்ன சொன்னாங்க நேற்று? ஒரே ஒரு விஷயம், 5 வருஷம் நான் ஆளுங்கட்சியா இல்லாம நான் எதிர்கட்சியில இருந்துட்டேன், இன்னும் 5 வருஷம்லாம் எதிர்கட்சியா எங்களால இருக்க முடியாது, அதனால நாங்க ஆளுங்கட்சிக்கு போறோம், அவ்வளவுதான். அது இப்ப கேள்வி, ஒரு கவர்மெண்ட் வந்து இல்ல மெஜாரிட்டி வர்றதுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு செய்யணும் இல்லையா? செய்யலாம், கரெக்ட். ஆட்சி கவிழ்ந்து விட கூடாது அப்படின்ற ஒரு கட்சியுடைய எண்ணம் செய்யலாம். ஆனா கர்நாடகாவுல கவிழ்த்துட்டு போங்க அப்படின்னு பெரும்பான்மை இல்லதாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு கூட்டணி ஆட்சி தானங்க நடக்குது. ஆமாங்க, கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க தேர்தல் நின்னாலும் அதெல்லாம் நான் கேக்குறேன், நீங்க தேர்தலுக்கு போங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டிவி டிக்கெட்ல நிக்கிறாங்க. மக்கள் இதை ஏத்துக்கல, ரசிக்கல அப்படின்னா மக்கள் முடிவு செய்ய போறாங்க. இல்ல இது வந்து வாதம் சரியான வாதம் கிடையாது. நான் சொல்றேன், இருங்க, எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது ஷபீர், நீங்க கத்துனீங்கன்னா நியாயமாயிடாது. நான் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ பேசவே விடலன்னா நான் பேசவே முடியாது. நான் ஒரு பாயிண்ட் கேக்குறேன், இருங்க. நான் சொல்றேன், இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 10 பேரும் ரிசைன் பண்ணாங்க, இல்ல 25 பேரும் ரிசைன் பண்ணாங்க, இல்ல ஸ்பீக்கர் வந்து அந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. டிஸ்குவாலிஃபை பண்ண எம்எல்ஏஸும் மறுபடியும் போட்டியிடலாம். அவங்க தாவேக்கால வந்து நின்று அவங்க மறுபடியும் போட்டியிடுறாங்கன்னு வச்சுங்க. 25 பேர்ல 22 பேர் 20 பேர் வராங்கன்னு வச்சுங்க. இந்த 20 பேர் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்திருக்காங்க, இவங்க இப்படிதான் போறாங்க, தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்கள எல்லாரையும் மக்கள் தோக்கடிச்சாங்கன்னா
உங்களுக்கு வந்து மக்களுடைய முடிவு தானேங்க, அது மறுபடியும் அங்கதானே போகுது. அது சரி, இருந்தாலும் குதிரை பேர் அரசியல் அது பழைய எப்படி- அரசுல இப்போ இல்ல, நீங்க- பழைய அரசுல நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றோம். இல்ல இல்ல பழைய அரசுல நடந்தது பழைய வேற. அரசுல நடந்திருக்கு, இப்போ இவங்க ஏதோ கூட புதுசா கூட்டணியில நடக்குது இருக்காங்களா? அப்படின்னு கிடையாது. யாருமே புதுசுன்னு சொல்லலங்க. நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தவங்க நீங்க செய்யலாமாங்கிறது மட்டும்தான் கேள்வி. புதுசுன்னு யாரு சொன்னாங்க? சார், ஒரு கவர்மெண்ட் அவங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அந்த சபீர், government-ஐ எப்படி secure சபீர் பண்றது? இருங்க. செக்யூர் பண்றதுக்கு நீங்க அந்த அன்எத்திக்கலா மூவ் government-க்கு பண்ணுவேங்கிறது நியாயம் கிடையாது. பெரும்பான்மையை எப்படி உருவாக்குவது இருங்க. அப்படின்றது தானே. இப்போ பெரும்பான்மை எப்படி உருவாக்குவதுங்கிறது அந்த கட்சிக்கு உரிய ஒரு உரிமையா எல்லாரும் பேசுறாங்க. சரியா? ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப பிரீஃபாவே பேசுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம. கர்நாடகால எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆபரேஷன் லோட்டஸ் வந்து 2019 தான் நடக்கல. 2008 எடியூரப்பா தான் இதை ஆரம்பிச்சவர். எப்படின்னா 113 பேர் தான் மெஜாரிட்டி, 110 பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் இல்ல இந்த மெஜாரிட்டி வச்சு பண்ண முடியாதுன்னு 7 பேரை, காங்கிரஸ்ல 3 பேரு, ஜேடிஎஸ்ல 4 பேரை ரிசைன் பண்ண வச்சு 7 பை எலெக்ஷன் நடத்த அதுல 5 பேர் ஜெயிச்சாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ், எந்த காங்கிரஸ்? இப்ப தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியாக 2 அமைச்சர் பதவிகளை அனுபவித்திருக்கும் காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? இது குதிரை பேரம். அதே 2019 இதே கர்நாடகால 17 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க அமைச்சரவையில வந்த போது இதே காங்கிரஸ் என்ன சொன்னது? தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 2029க்கும் நாங்க தாவேகா கூட்டணியில இருப்போம்னு 26 அனௌன்ஸ் பண்ண காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? குதிரை பேரம். மத்திய பிரதேஷ்ல ஜோதிராதித்ய சிந்தியாவோட 22 பேர் போய் பாஜகல சேர்ந்து அவங்க ஜெயிச்சு மந்திரி ஆகும் போது காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? குதிரை பேரம். இப்போ அதை தாவேகா பண்ணாலும் சரி, அதை பாஜக பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலும் குதிரை பேரம் தான். பாஜக மீது பல கேள்விகள் இருக்கிறது, எழுப்பப்படும். சோ ஏன் உங்க மேல அதிகமா எழுப்பப்படுதுன்னா, நாங்க தூய சக்தி, திமுக அதிமுக பண்ண எந்த விஷயத்த நாங்க பண்ண மாட்டோம் நீங்க சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும்பொழுது, ஒரு கட்சி 2 வருஷம் ஆன கட்சிய மக்கள் வந்து 108 சீட்ல அமர்த்தி இருக்கும் போது உங்கள் மீது இது போன்ற நீங்க அன்எத்திக்கலான விஷயங்களை பண்ணும்போது, இல்லீகல் நான் சொல்லல, இது சட்டத்திற்கு உட்பட்டு தான் பண்றாங்க. இதுல வந்து இது வந்து மாரலி நீங்க கொஸ்டின் பண்ணலாம், எத்திக்கலி நீங்க கொஸ்டின் பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன், இந்த அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்கள் மீது அதிகமான கேள்விகள் எழுப்பப்படும். ஏன்னா நீங்க சொன்னது வந்து நாங்க ரொம்ப எங்களுக்கு வந்து ஊழல் கரையெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க வந்து அந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் செஞ்ச எந்த விஷயத்தையும் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்பொழுது, நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு திராவிட கட்சிகள் இதையே பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்கள கை காட்டுறது வந்து நியாயம் கிடையாது. அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே இல்லை. பாசிட்டிவ்ஸும் இருக்குங்க. அவங்க 15 நாள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் சொன்னோம்ல. பாசிட்டிவ்ஸ் மட்டும் ஏத்துப்போம், நெகட்டிவ்ஸுக்கு வந்து நாங்க வேற மாதிரி இது பண்ணுவோம்னா அது நியாயம் கிடையாது. திரு பிரபாகர் அவர்கள், குதிரை பேரம் அப்படிங்கிற பேச்சு இப்போ அதிகம் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ அதிமுகல இருந்து தாவேகாவிற்கு ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இந்த விமர்சனம் அவங்க மேலே அதிகம் தொடர்ந்து வைக்கப்படுது. ஆதவர்ஜுனா அவர்கள் குறிப்பிடும்போது அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதன் பிறகு திமுக இணைஞ்சு திரும்ப இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காரு. இதுவும் குதிரை பேரம் தானே? நீங்க செய்யறத மட்டும் இதை பேச மாட்டீங்க, ஆனா இதை வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்றீங்கன்னு பல விஷயங்கள் பேசப்படுது. இந்த 21 நாட்கள்ல இந்த கட்சி தாவல், ராஜினாமா, இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க தாவேகா அரசு? இது குதிரை பேரமான்னு கேட்டால் குதிரை பேரம் தான். ஏன் குதிரை பேரம்ன்ற டேர்ம் வருது, ஏன் அது குதிரை பேரம் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாதப்போ நீங்க அதை விலை கொடுத்து வாங்கும் பொழுது தான் அது குதிரை பேரம்னு வருது. அங்க 133 திமுக உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆட்சிக்கு முதல் ஆண்டுகளே வந்து பெரும்பான்மை இல்லாமல் திமுக உறுப்பினர்கள்லாம் வாபஸ் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க, அதிமுகவுக்கு போயிடுவாங்க. அதனால இந்த ஆட்சி நடத்த முடியாது, இல்லை பெரும்பான்மை இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்தோ அல்லது இன்னும் பிற எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து தான் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும், அதற்காக விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றப்ப தான் அது குதிரை பேரம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி நடக்கல. 133 பேர் இருக்காங்க, தனி பெரும்பான்மையாக திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து சட்டமன்றம் முடிகிற காலத்தில் தான், ஏறத்தாலும் 4.25 ஆண்டுகள் முடிந்த பிறகு தான் ராஜினாமா செய்துவிட்டு வந்து திமுகவில் இணைகிறார். அதனால் அதை வந்து அதையும் இதையும் ஒப்பிடுவதே வந்து தப்புன்னு நான் பார்க்குறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த குதிரை பேரம் அல்லது ஆட்சியை தக்க வச்சுக்கிறது அப்படின்றப்போ ஒரு அரசியலில் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்கிற மாதிரி பொலிட்டிக்ஸ்லேயும் எல்லாமே ஃபேர் தான். நீங்கள் தேர்தலில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க களம் வந்து தேர்தல் களமாக பார்த்துட்டு இருந்தோம். தேர்தலில் வந்து களத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்க, கிரவுண்டில், அதாவது தொகுதிகளில் களங்களில் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதில் தான் வந்து தேர்தல் வந்து சண்டையிடப்படுது, போட்டியிடப்படுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து மெதுவாக வந்து அடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து சமூக வலைதளங்கள் அப்படின்னு ஒரு
ஒன்று உருவாச்சு. அப்போ களங்கள் வந்து 2 களமாக மாறுது. அடுத்து மூன்றாவதாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பின்னாடி ஒருத்தவங்க வந்து செயல்படுறாங்க. அவங்களோடதையும் கணக்கு இப்படி 3 வியூகங்கள் அப்படின்ற இடத்துல இருந்து வியூகமாகவும் வந்து ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் 3ம் தெரிஞ்சது. அதே போல் இது இல்லாமல் தேர்தல் அரசியலில் வர்ற கட்சிகளுக்கு இது ஒரு வார், இது ஒரு சண்டை. அப்போ இதில் வந்து எல்லா உத்தியும் பயன்படுத்துவாங்க. சாமதான வேத தண்டம்னு சொல்கிற மாதிரி அனைத்து உத்திகளையும் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தப்படுற ஒரு உத்தி தான் இந்த குதிரை பேரம் அப்படின்றது. இந்த குதிரை பேரத்தை ஏன் இதை இப்போ செய்கிறாங்க அப்படின்றது தான். இதை வந்து அவங்க முன்னாடியே செஞ்சுருக்க கூடுமே, ஏன் செய்யலை முன்னாடியே செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் வச்சுருந்தாங்கல்ல, அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் முன்னாடியே இல்லை. இப்போ சிவபிரமணியன் குறிப்பிட்டார், ஏன் வந்து நீங்கள் வந்து திமுக செய்கிறதையே செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஒன்று இருக்கேன் அப்படின்றது வேற, நான் என்னவா சொல்கிறேன்னு ஒன்று வேற, நான் என்னவா இருக்கேன்றது வேற. நான் வந்து இந்தந்த கொள்கையெல்லாம் பின்பற்றுறேன்னு நான் சொல்லிக்கலாம். ஆனால் நிஜமாலுமே அப்படி நான் பின்பற்றுறேன்னா நான் ஒரு பெண்ணியவாதி நான் சொல்லலாம். ஆனால் என்னோட செயல்பாடுகளை வச்சு தான் மக்கள் சொல்லுவாங்க, ஏங்க அவன் சொல்கிறதாங்க அப்படி சொல்கிறான், ஆனால் அப்படி கிடையாதுங்க அப்படின்றது வேற இல்லை. அதே மாதிரி அவங்க சொல்கிறது என்னன்னா சொல்லிக்கலாம். ஆனால் செயல்பாடுகள் வந்து நம்மளுக்கு உணர்த்திட்டே இருக்குல்ல. செங்கோட்டையன் அவர்கள் என்ன தூய்மையாக இருந்தார் என்று அவர்கள் கட்சிகளை சேர்த்தாங்க. அவரை வந்து என்ன தூய்மையாக இருந்தாருன்னு சொல்லி இடதுசாரிகளை ஆதரிச்சாங்க. விஜய் அவர்கள் தூய சக்தி இல்லை அப்படின்றது கூட அவரோட தெரியுது. அவர் தான் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி வரையும் வாச்சாத்தி ஆவணப்படங்கள்லாம் வந்து இடதுசாரி கட்சி, அதுவும் சிபிஎம் தான் வந்து வெளியிட்டாங்க. அப்போ அந்த வாச்சாத்தி வன்கொடுமையில் முன்னின்று களமாடியவர் இன்றைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அவர் தான் வந்து இதுக்கு முக்கிய காரணமே வந்து செங்கோட்டையன் அவர் தான் என்னை வந்து கொலை முயற்சியெல்லாம் பண்ணார். அப்போ ட்ரங்க் கால்லாம் ஃபோனில் பேசுவாங்க, ட்ரங்க் காலில் இருக்க ஊழியர்கள் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த எத்திக்ஸ், அந்த மாரல் வேல்யூ, இந்த மதவாத சக்தி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளிக்காக இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறாங்களா? அது காம்ப்ரமைஸ்லாம் ரெண்டாவது. நான் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தானேங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஒரு ரியாக்ஷன், ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க வந்து இவரு வந்து டிராவிடியன் ஸ்டாக் சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் அவர் டிராவிடியன் ஸ்டாக் தான், இவர் வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டாரு, இவர் தூய சக்தி தான், இவர் வந்து இப்படி அப்படிலாம் எல்லாரையும் வந்து நீங்க வந்து ஏதோ கல்லுல எழுதுன மாதிரி அப்படியே வந்து நீங்க இதுலதான் இருக்கு நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு நீங்க பேசுனதை நம்பி இருக்காங்கல்ல. கல்லுல எழுதுனதா தூய சக்தின்னு என்ன வாதம் சொல்லுவாங்க. நீங்க பேசலாமா வேணாமா? இல்ல நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல, நீங்க வந்து விமர்சனம் எதுல இருந்து வருதுன்னா, நத்திங்ஸ் ரிட்டன் ஆன ஸ்டோன், எதுவுமே வந்து பொண்ணெழுத்துக்களால வந்து பொறிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. இது விமர்சனம், இது பொருந்தும். இப்போ நாளைக்கு திமுக திராவிடத்தை வந்து கை கழுவிட்டு நாளைக்கு போய் பாஜக விமர்சித்தாலும் நீங்க ரவுண்ட் டேபிள் போட்டு பேசுவீங்களா மாட்டீங்களா முருகன்? கேட்பீங்கல்ல. நீங்க பாஜக டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே, இப்போ டெல்லி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களான்னு கேட்பீங்களா இல்லையா? திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. அது வந்து அவங்க திமுக தரப்புல இருந்து யாரும் ஏற்றுக்கல, எல்லாரும் மறுக்கிறாங்க. திமுக தரப்புல சிலரும் சொல்றாங்க, அவங்களும் மறுக்கிறாங்க. அதை பத்தி விவாதம் பண்ணமா இல்லையா? அவங்க கிளைம் பண்ணதுதான், அவங்க டிராவிடியன் ஸ்டாக் தான் கிளைம் பண்றாங்க. அவங்க நாங்க வந்து எங்களுக்கு அதிமுக தான் எதிரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேள்விக்குள்ளாக்கணுமா இல்லையா? விமர்சனம் பண்ணமா இல்லைங்க. அதுவும் தேர்தலுக்கான உத்தி நேரத்துக்கு வரா ஷபீர் அவர்கள். திமுக சேர்றது அதுவும் அந்த தேர்தல் நேரத்துக்கு அதாங்க. நீங்க திமுக சேர்றது இல்ல, திமுக சேர்ந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் பிரச்சனை எல்லாம் வேண்டியது சார். பிரச்சனை கரெக்ட் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அது சேர்றது நீ ஏத்துக்கிறீங்களா? அவங்க சேர்ந்து தேர்தல் முடிவை மாற்றி அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. திமுகவும் சேர்ந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அபி சபீர் அவர்கள் அதையும் சரின்னு ஏத்துக்கு வரான்னு கேக்குறேன். ஏத்துக்க முடியாது. நீங்க பெரும்பான்மை கிடைக்கலையா? நீங்க 108 திமுக கிடைச்சு அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சா வாய்ப்பு இருக்கு. நானும் சொல்றேன். இல்ல 108 திமுக கிடைச்சு 108 திமுக கிடைச்சு அதிமுக 47 எம்பிக்ஸோட எம்எல்ஏஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். அப்ப யாட்ஸ்டிக் உங்களுக்கு 108 யாருக்கு கிடைச்சிச்சு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் வந்தாங்க அப்படின்றதுதான். அந்த இடத்துல நீங்க வந்து அந்த மேண்டேட்டை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை ஏற்றுக்க முடியாது. மேண்டேட் நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன், கரெக்ட், பாயிண்ட் டேக்கன். சோ அப்ப யாட்ஸ்டிக் என்ன வைக்கிறோம்? திமுக அறத்தோட இருக்கணும், 108 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கொடுத்துடணும், அதுதான் திமுக காரணம், அதுதான் ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கணும், அதுதான் மேண்டேட்னு பேசுறோம். அதுவே தாவேகா அந்த மேண்டேட் எல்லாம் மீறி 108 தான் அவங்களுக்கும் கொடுத்தாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்சி அமைக்கணும். அப்போ பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அறம் ரீதியாக நீங்க சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் அக்செப்டட், தட் இஸ் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஆனா இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து தாவேகால சேர்ந்தா இல்லைங்க, அது வந்து அந்த நேரத்துக்கான யுக்தி, அந்த நேரத்துக்கான இதுதானே வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு இதை வந்து யாட்சிக்கு எப்படி வைக்கிறோம் பாருங்களேன்.
இதுக்கு வந்து தூயவா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும். ஆனா யாட்ஸ்டிக் இங்க வரும்போது மட்டும் அது அந்த தேர்தல் நேரத்துக்கான உத்தி, அந்த அரசியல் களத்துக்கான உத்தின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப இது நீங்க அரசியல் களத்துக்கான உத்தினா அப்ப நீங்க திமுக ஏற்கணும்னு சொல்லணும். நான் சொல்றேன் திமுக ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது தான். அதே நேரத்தில் இப்ப அதிமுக குதிரை பேரம் பண்ணி அவங்க ராஜினாமா பண்ணி உள்ள வைக்கிறாங்க, அது விமர்சிக்கிறோன்றேன் நான். ரெண்டுமே தப்பு தான். இல்ல ஒரு விஷயம் நான் இந்த ஊழல் சக்திக்கே போல. நான் இப்ப ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இப்ப தாவேகா செய்தது லீகலி ரைட்டு, மாரலி ரைட்டோ ராங்கோ என்னமோ ஒண்ணு. கர்நாடகால 17 பேரை கூட்டிட்டு போய் பாஜக எடியூரப்பா 3 வருஷம் ஆட்சி நடத்தினது சரியா? மத்திய பிரதேஷ்ல சிந்தியா கூட போனி 22 பேரு திருப்பி போய் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சது சரியா? அவ்வளவுதான் கேள்வி. அவங்க செய்தது சரின்னா தாவேகா செய்ததும் சரி, அவங்க செய்தது தப்புன்னா தாவேகா செய்ததும் தப்பு. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு எக்ஸாம்பிளே கிடையாது. பாஜக செய்யறது தப்புன்னா இதுவும் தப்பு. அவ்வளவுதான். அதுதான் வேற எதுவுமே கிடையாது. சொல்லவே மாட்டேங்குது, தப்புன்றது வந்து வரவே மாட்டேங்குது சார். இல்ல தப்புன்னு நான் என்ன கேட்கிறேன், இதுல உங்களுக்கு வந்து லீகலி ஏதாச்சும் தப்பா இருக்கா அப்படின்னா வேற எப்படி செக்யூர் பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்டை? நீங்க வந்து பெரும்பான்மையை எப்படி வந்து செக்யூர் பண்றது, பெரும்பான்மையை எப்படி உருவாக்குவது, பெரும்பான்மையை உருவாக்குறது கூட்டணி இருக்குங்க, வேஃபர் தின்ல இருக்கு. நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு 4 கட்சி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து கவிழ்ந்து விட கூடாது அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து அவங்க மக்களை போய் சந்திக்க போறாங்க, மக்கள் தீர்ப்பளிச்சிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? அதுதான் நீங்க பண்றாங்க. அதிமுகவும் மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, மக்கள்கிட்ட போறாங்க, தாவேகா கேண்டிடேட்டா போறாங்க. தாவேகா கேண்டிடேட்டா போகும்போது மக்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்களா ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படின்றது கேள்வி மக்கள் முன்னாடி இருக்குல்ல. அதிமுக வாக்களிச்சவங்களை கடன் வாங்கி, நீங்க காசு கொடுத்து கடன் வாங்கி கட்சியில சேர்த்து அவங்களை திரும்ப நீங்க இடைத்தேர்தல் சார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக போய் இணைஞ்சது அன்னைக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து அன்எத்திக்கல்னு கேட்கல யாரும். அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் வந்து வரும்போது கேட்கல. சபீர் ஒரு நிமிஷம். சபீர், you are a very seasoned political journalist. ஓபிஎஸ் போனதும் அதை எப்படி சபீர் இதோட கம்பேர் ஒரு கட்சியோட ஒரு நிமிஷம் சபீர், அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதுனால அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு அவர் போனாதான் திமுக ஆட்சி நிலைக்குமா? அந்த கொஸ்டின் தான் இங்க. இப்ப கூட இல்ல சார், அதிமுக வந்தாலும் வரலனாலும் இந்த ஆட்சி நிலைக்க போகுது. நீங்க தானே சொன்னீங்க மெஜாரிட்டி அதிகமா வேணும், குஷன் வேணும். நீங்க தானே சொன்னீங்க. கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. இல்ல இல்ல நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்களுக்கு ஆதரவு முடிவை மாற்றும் போது அதற்கு பேக்கப்பா பாக்கும்போது அவங்க அதிமுக அதுதானங்க பண்ணுவாங்க. நீங்க யார திமுக இருந்தாலும் 108 இருந்தாலும் இதுதானங்க பண்ணிருக்கோம். திமுக பண்ணி திமுக பண்ணுங்க. திமுக தான் தூய சக்திங்க. நாங்க தான் தூய சக்தின்னு சொன்னதனால தான் கேள்வி. கோவிந்தசாமி ஓபிஎஸ் மாறின கட்சி மாறினாலும் ஓபிஎஸ் வந்தாதான் திமுக ஆட்சி நிலைக்குங்கிற ஒரு அதுதான் ஓபிஎஸ் வந்தா திமுக ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது சார். உங்களுக்கு ஓபிஎஸ் நீங்க ஓபிஎஸ் யாரு? ஓபிஎஸ் சாதாரண எம்எல்ஏ கிடையாதுல. ஒரு கட்சியோட முன்னாடி ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். ஆனா திமுக நீங்க சர்வைவல் அப்படின்னா அதிமுக இப்படி இருந்தா அதிமுக இதை செய்திருந்தால் இதை செய்திருக்கும். திமுக 108 இடங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா திமுகவும் இதைதான் செய்திருக்கும். ஆனா இப்ப அவங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சியில இருக்க தாவேகா செய்து இதுல என்னன்னா இல்ல தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா தப்போ ரைட்டோ நாங்க உட்கார்ந்து முடிவு பண்ண முடியாது. அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க பாருங்களா, அவங்க மக்களை போய் சந்திக்க போறாங்க. அதே தொகுதியில் அவங்க நின்னாங்கன்னா அந்த மக்கள் அவங்களை தோக்கடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அதுக்கு பதில். we have to wait. மறந்துட்டேன். ஓபிஎஸ் கேள்வி கேட்டீங்களான்னு கேட்குறாருல, ஒரு ஷோவே பண்ணோம், மறந்துட்டார் போல. ஒரு ஷோவே பண்ணி ஷோ ஃபுல்லா ஓபிஎஸ் திட்டிகிட்டே இருந்தேன். நான் ஷோ ஃபுல்லா ஓபிஎஸ் திட்டிகிட்டே இருந்தேன். நான் ஒரு வார்த்தை ஓபிஎஸ் பிளஸ்ஸா பேசவே இல்லை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஃப்ளட் கேட்ஸை ஓபன் பண்ணவர் ஓபிஎஸ்ன்னு சொன்னேன். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டது திமுக பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொன்னேன். ஓபிஎஸ் திமுக சேர்த்துக்கிட்டது இனிமே பாஜக எதிர்ப்பு திமுக அவரை வச்சுட்டு பேசினா மக்கள் சிரிப்பாங்கன்னு சொன்னேன். நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. இங்க கொஸ்டின் எதனால வருதுன்னா, இப்ப இந்த ரிசைன் பண்றவங்களால தாவேகா they are able to manufacture majority. அதுதான் சிக்கல். திமுக அன்னைக்கு மேனுஃபேக்சர் மெஜாரிட்டியோ இல்லை அதிமுக மெஜாரிட்டியை மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா அவங்களுக்கு எனஃப் எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அவங்க ஆட்சி எந்த ஒரு என்ன சொல்றது டேஞ்சர்லையும் இல்லை. இன்னைக்கு இது இருக்கும்போது நீங்கள் அதிமுகவில் ஒரு ஸ்பிளிட்டை நீங்கள் என்ஜினியர் பண்ணுறீங்களோ இல்லை அந்த கட்சியில் நடக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த கேள்விகள் எழதான் எழும். இது மாரலி எத்திக்கலி இது ராங். யார் பண்ணாலும், திமுக பண்ணாலும் தப்பு தான், அதிமுக பண்ணாலும் தப்பு தான்,
தாவேக்கா பண்ணாலும் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க எல்லாம் தீய சக்தி, நீங்க தூய சக்தி. தூய சக்தி மீது கேள்விகள் வைக்கப்படுங்க. தூய சக்தி கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஏன்னா மக்கள் உங்களை ரொம்ப நம்பியிருக்காங்கங்க. 60 வருஷம் ஆண்டவங்களை தூக்கி போட்டுட்டு உங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண தவறுகளை நீங்க பண்ண மாட்டீங்கன்னு மக்கள் நம்புறாங்க. ஏன்னா நீங்க போய் மக்கள் கிட்ட கேட்டது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், நாங்க அந்த திராவிட கட்சிகள் செய்த விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் இன்னமும் நம்புறேன். ஒரு பத்திரிக்கையாளரா 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு நான் ஆரம்பிக்கும் போதே பேசி சொன்னேன். அதற்கும் எதிர்வினைகள் வரும். எப்படி 6 மாதம் கொடுப்பீங்கன்னா அது பார்த்துக்கலாம். 6 மாதம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க பண்ண நல்ல விஷயங்களையும் சொல்லியாச்சு, அவங்க பண்ண கெட்ட விஷயங்களையும் சொல்லுவோம். தவறு செய்தால் அது யாராக இருந்தாலும் கேட்கணும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தாவேக்காக்கு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிகா, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய வெளியிலிருந்து ஆதரவு தரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு ஐயுஎம்எல் விசிகாவிற்கு அமைச்சரவையிலும் பங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. விசிகா முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு சமீபத்தில் கட்சியிலிருந்து எல்லா பொறுப்புகள் நான் விலகிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நேற்று வரைக்கும் பாஜக RSS பெற்றெடுத்த பிள்ளை தான் தாவேகா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு அதே குழந்தையை தத்தெடுக்கிற நிலைமையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு வந்திருக்காரு. அதே போல நேர்காணல்கள்ல ஒரு பேச்சு, அடுத்த நாள் பிரஸ் மீட்ல ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஃபேஸ்புக் லைவ்ல ஒரு பேச்சு அப்படின்ட்டு பல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு இப்ப அந்த கட்சியில இருந்து வெளியில வந்திருக்காரு. இதன் தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும்? எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த முடிவை? கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு முடிவா இருந்தாலும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குது அப்படின்னுமே நம்ம எதிர்பார்த்தாலும் திமுக கூட்டணியில தொடர்ந்து பயணிச்சு அந்த தேர்தலுக்காக உழைச்ச தொண்டர்களோட மனநிலை எப்படி இது பாதிச்சிருக்கும்? இல்லை, இதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு சூழல் பேசிட்டு இருக்கோம்ல, குதிரை பேரம் சொன்னா ஒரு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது அதை தாவேக்கா மட்டும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காது. அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு வெறும் வெளியிருந்து ஆதரவு, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்றக்க ஆதரவு கொடுத்துருந்தோன்ற நிலையில் இருக்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு இந்த கட்சிகள் தள்ளியிருக்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக விசிகா தள்ளப்பட்டிருக்காது விடுதலை கட்சி. இப்போ அமைச்சர்கள் பங்கேற்கும் பொழுது அதற்கும் சேர்த்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்போ நேற்று SS பாலாஜி அவர்கள் அதை வெளிப்படையாக நேர்த்தியாக போட்டார். இதற்கு முன்பு வரை SS பாலாஜி ஆட்சியில் பங்கெடுத்த சம்பந்தமாக அந்த விமர்சனத்தை எல்லாத்துக்கும் பதிலளிச்சுட்டு இருந்தார். திமுகவுக்கு கடுமையாக சிலர் சாட்டினதுக்கெல்லாம் கூட பதிலளிச்சுட்டு இருந்தவர் நேற்று அவரே வெளிப்படையாக ட்வீட் போடுறாரு. இது அன்எத்திக்கல், இது மாரலி தப்பு, இதை பண்ணாதீங்க அப்படின்னு SS பாலாஜி அவர்களே போடுறாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை சேர்றது தவறு அப்படின்னு அவரே போடுறாரு. அவர் விசிகால பொருளாளராக இருக்காரு. அவர் முன்னாள் எம்எல்ஏவும் கூட. இப்போ இந்த நிலைமை தலைமைக்கு இப்போதான் இவங்க உணர்றாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு இப்படி சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்ணுக்கு இப்போது தெரியவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் அப்படி வந்தால் நம்ம எப்படி கையாளுவோம், அது நம்மளுக்கு எப்போதும் இக்கட்டான சூழலாக தான் இருக்கும் அப்படின்றதான் கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்க கேடர்ஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுது. அதுக்கு அவங்களோட பேசிக் கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு ஆகட்டும், அவங்க செயல்பாடுகளை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அமைச்சர்கள் பங்கெடுக்கலாம் அப்படின்றது தான் கீழே இருக்கவங்களோட ஒரு எண்ணோட்டமாக இருந்தது. இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக இளைஞரோட எண்ணோட்டம் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக்காவுக்கு எதிராக, அதாவது தாவேக்காவோட பிரச்சாரங்களுக்கு எதிராக அவங்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக விசிகாவை களமாடி இருக்காங்க. அதில் திருமாவளவர்களே நேரடியாக பேசியிருக்காரு. ஆதரவு கொடுத்த பிறகும் கூட என்னுடைய நிலைப்பாடுல நான் என்ன உறுதியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதையுமே சொல்றாரு. அவர் நிலைப்பாடுல உறுதியா இருக்கலாம், அவருக்கு அவர் நிலைப்பாடு கட்சியோட நிலைப்பாடு, அவர் நிலைப்பாடு உறுதியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் எதுவும் RSS பிள்ளைகள்ன்றது அன்றைக்கு மட்டும்தான் சொன்னாரு. அதுக்கு அடுத்த நாள் பேசும்பொழுது எங்க இடத்துலையுமே அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கலாம். ஜோதிட நியமனத்தை ஜோதிட நியமனம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அவர் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரும் கூட, அப்படியும் அந்த ஆங்கிள் இருந்து அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு முன்னாடியே இல்லை, ரொம்ப ஸ்லோவா ஒரு ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தயார்படுத்திக்கிட்டே தான் இருந்தார் அவர். ஆனால் அது கிரவுண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா கிரவுண்ட்ல தொகுதியில அப்படின்னு போகும்போது அந்த தொகுதியில வேலை பார்த்த இளைஞர்கள் தாவேக்காக்கு எதிராக வாக்கு சேகரிச்சிருப்பாங்க, தாவேக்கா இளைஞர்களிடம் உரையாடி இருந்திருப்பாங்க, தாவேக்கு ஆதரவாக வாக்களிக்கிறவங்ககிட்ட இவங்க மறுத்து உரையாடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்றப்போ இப்போ அவங்க நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் சொன்னதான் சரின்னு ஆயிடுச்சுல அப்படின்றப்போ இவங்க பல விஷயங்களை முன் வச்சு வாதாடி இருப்பாங்க. அப்போ அது எல்லாமே இல்லை, நீங்களே எங்ககிட்ட தான் வந்திருக்கீங்க பாரு அப்படின்னு பேசுறப்போ அவங்க இதுலேருந்து டிஃபெக்டாக வெளியே போகிறதுக்கான சூழல் இருக்கு. அதன் அந்த வெளிப்பாடு தான் அது முதல்ல பனையார் பாபு அவர்கள் வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவரை விடவும் இன்னும் மூத்த நிர்வாகிகள் பலர் இருக்காங்க, பலரும் அதிருப்தியில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு வெளியே வந்தால் அது கட்சிக்கு களங்கமாக இருக்கும். ஏற்கனவே ஆதவர்ஜனா இந்த கூட்டணி கணக்குகள்லாம் முன்னாடி பேசும்போது விசிகால இருக்க எல்லாருமே நிறைய பேர் நம்ம கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 10 பேர் மட்டும் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அடுத்தடுத்து நகர்வுகளை நம்ம பார்க்கும்போது விசிகாவை டார்கெட் பண்ணி அவங்கள
இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியில ஆதவ அர்ஜுனா ஸ்கெட்ச்ல இது கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது முன்பிருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியே போன பிறந்தே தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுற்றி இருக்கிற நபர்களாகட்டும், கட்சியில் இருக்க ஒரு சில நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் ஆதவ அர்ஜுனா அவர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள், அதுவும் ரெகுலராக டச்சில் இருந்தாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அதன் விளைவாக தான் இப்போ எல்லாரும் கோஆர்டினேட்டடாக போய் அங்கே ஜாயின் பண்ணி வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரு 10 பேர் தான் வெளியே இருக்காங்க, வரமாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த 10 பேரும் அதிருப்தியில் தான் இப்பவும் இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த பதவி பிரமாணம் செய்ய போன நாள் அன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் ஃபோன் பேசிட்டே இறங்குவார். இறங்கும் பொழுது ஃபோனை புசி ஆனந்த் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ வரைக்குமே கட்சியில் ஒரு முன்னணி மூத்த நிர்வாகி அந்த பதவி விழா கூட வரல. அவர்கிட்ட தான் புசி ஆனந்த் அவர்கள் ஃபோனில் கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்றலாம் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கப்படுது. நீங்கள் நம்பி வரலாம், நாங்கள் இந்த மாதிரி இந்த குதிரை பேரமோ அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதோ நேரடியாகவோ இதெல்லாம் இருக்காது அப்படின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மீறி தானே வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க எல்லாரும் அடுத்து மாற்று வாய்ப்புகள்லாம் தேடுவாங்க. மாற்று வாய்ப்புகள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க மாற்று வாய்ப்புகள் எதுன்னு அவங்க தேடுவாங்க. இப்போ அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்க அம்பேத்கர் கட்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பிரதானமான அம்பேத்கர் பார்ட்டியாக இருக்குது. இப்போது இங்கேயே நம்மளுக்கு சிக்கல்கள் வருது, இங்கேயே நம்மளுக்கு முரண்பாடுகள் வருதுன்றப்போ அவங்க அடுத்து மாற்று வாய்ப்புகள் தேடிட்டு தான் இருக்காங்க. சிலர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க, பிற்காலத்தில் அவங்க வேற கட்சியில் இணையலாம். இன்னும் பலர் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒட்டியோ அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டியோ அவங்க வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஷபீர் சார், அதிமுகவும் திமுகவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தாவேகா கூட இந்த கட்சிகள் அதாவது திமுகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு தரத்துக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் பொதுவாக வைக்கப்படுது. இது நடைபெறாமல் இருந்திருந்தாலும் இந்த நிலையை தான் தொடர்ந்து இருக்குமா அல்லது வேற மாற்று விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும்? இல்ல மாற்று விஷயம்னா நீங்க என்ன மாதிரி மாற்று விஷயத்தை இல்ல தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே பயணிக்கிறது, மற்றொரு மறுதேர்தலுக்கு தயாராகிறது இல்ல உங்களுக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் என்பது தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நீங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, கேட்ட சீட்ஸு, இதில் காங்கிரஸுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்களுக்கு தாவேகாவுடன் எப்படியாச்சும் கூட்டணி அமைத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கட்சிக்குள்ளேயே ஒரு டிவைட் ஆல்ரெடி இருக்கு. இப்போ விசிக்கே ஒரு திடமான முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. இடதுசாரிகள் அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. விசிக்கே வேற மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. பட் தேர்தலுக்கு பிறகு இந்த எல்லா கட்சிகளும் எடுத்த முடிவு தவறானது. ஏதோ ஒரு வகையில் அவங்க தாவேகா பக்கம் போயிருந்தாங்கன்னா அரசியல் ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு 5 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 50 இடங்கள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்துருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸுக்கு தாவேகா கொடுக்குற சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசினது 70 சீட் கொடுக்குறோம் அப்படின்னு பேசினாங்க. அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு பில்ட் ஆகிருக்கும். பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது, நிறைய எம்எல்ஏஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். கேபினெட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது இன்னும் கிரேட்டர் ஷேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட கேபினெட்டில் கூடுதலான எண்ணிக்கையில் அவர்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இருந்திருக்கும். குறிப்பாக விசிகாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். தேர்தலுக்கு பிறகுதான் அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவுகளை எல்லா கட்சிகளும் எடுத்திருக்காங்க. இதுல பேசிக் கிரைட்டீரியா என்ன? ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்ப்பது. அப்ப அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் ஒரு மையப்புள்ளியாக இவர்களுடைய ஆதரவு என்பது தாவேகாவுக்கு இருக்கிறது. ஏன்னா தாவேகா மாதிரி ஒரு கட்சியை உங்களுக்கு பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலையோ அல்லது அதிமுக தயவோட அவங்க ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பையோ ஒரு இடத்தையோ தமிழகத்தில் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவாக, ஒரு அரசியல் முடிவாக அவங்க எடுத்திருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து பிஜேபி அப்போஸ் பண்ணோம். இப்போ அதே வேலையை நம்ம தாவேகாவோட சேர்ந்து அந்த பிஜேபிக்கான அந்த வாய்ப்புகளை நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இதை அவங்க எடுத்திருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களோட நிற்க வேண்டுமா அல்லது பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து போராடி களத்துல நிற்கக்கூடியவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டுமா அப்படிங்கறதா நம்மளுடைய முடிவுன்னு சொல்றோம். இல்ல நீங்க தேர்தல் இவ்வளவு நாள் திமுக ஒரு உறுதியான பாஜக எதிர்ப்பை கையெடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை தான் ஏற்படும். இல்ல நீங்க தேர்தல் முடிவுகளும் அதே மாதிரி அரசியல் ரீதியா கொள்கை அப்படின்னு பேசுற விஷயங்களும் வேற. நீங்க தேர்தல் முடிவுகள்ல திமுகவுக்கு ஒரு தோல்வி என்பது கிடைத்தது. இப்போ திமுக 108 அப்படின்ற இடத்துக்கு இடதுசாரிகள், காங்கிரஸ், மற்றவர்கள்லாம் திமுக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அவங்க கேள்விக்கு இடமே இல்லை. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 6ஆம் தேதி அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. அவங்க
உங்களுக்கு. மற்றவங்கெல்லாம் வந்து கூட விருப்பப்பட்டு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திமுக என்ன பண்ண போகுது, எப்படி அவங்க வந்து இந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு அணியிலேருந்து இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள், இல்லை அங்கேருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வர்றது, இதெல்லாமே வந்து திமுகவும் செய்திருக்கும், அதிமுகவும் செய்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியில் ஒரு ஆட்சி நடப்பது அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை தான். திடீர்னு ஏதாவது ஒரு சூழல் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் தான் வெளியே போகணும்ல, ஒரு 2-4 தாவேக்கா எம்எல்ஏவே வெளியே போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவங்க எங்கேயாச்சும் வந்து இது பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்க, இல்லை பார்ட்டி உள்ளேயே வந்து ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது அப்படின்னு வச்சுங்க. அப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் அவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் போகிறாங்க. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து லீகலி ரைட்டா அப்படின்னா சார் சொன்ன மாதிரி லீகலாக இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வராங்க. மாரலி இதில் கேள்விகள் இருக்கானா இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இதுதான் நடக்குது அப்படின்னும் போது நம்ம ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையா அப்படின்றது நம்மளுடைய விருப்பத்தை தாண்டி மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க. பை எலெக்ஷன் நடக்கும், பை எலெக்ஷன்ல இவங்களுக்கு பாடம் இருக்கு. ஆமா, நான் உங்களுக்கு இப்படி பண்ணல, 5 தொகுதிகளோ 10 தொகுதிகளோ எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணாங்களோ எல்லாருக்கும் அங்கதான் வரும். வர பை எலெக்ஷன்ல மக்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல நாம வந்து இந்த கவர்மெண்ட் 108 நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வாக்களிச்சு இல்லை வேற மாதிரி ஏதாவது முடிவுகளை கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பொறுத்து தான் பேசலாம். இது ஏற்றுக்காததெல்லாம் இல்லை, இதில் நான் யாருமே கிடையாது இதை ஏற்றுக்கிறதுக்கு. தப்புன்னா தப்பு, மாரலி ராங்கு, இதில் எத்திக்கலி ராங், அவ்வளோதான். அதற்காக இதை எப்படி ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லாரும்னு பார்த்தீங்கன்னா டிவிகேல குறிப்பாக மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அப்படி கிடையாது, மக்கள் முடிவு பண்ணி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. 21 நாளில் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வந்ததுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது கேள்வி. இது வந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்ற இடத்துல போய் எல்லாரும் ஒளிஞ்சிக்க கூடாது. செலவாயிருக்குல்ல, மக்கள் பணம் தானே செலவாயிருக்குது. எவ்வளவோ இன்னும் கேட்டுக்கிட்டே போகலாம் இதில் கேள்விகள். 21 நாளில் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு பாஜக இதெல்லாம் செய்யும் பொழுது காங்கிரஸ் எந்த அளவுக்கு அதை வீரியமாக எதிர்த்தாங்க. ராகுல் காந்தி அவர்களே அதுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு பேசியிருக்கிறார், இது குதிரை பேரம், இது ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு. பாஜகவில் இன்னும் அவங்க நிறையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் பிஜேபி போர்டு மாட்டினதெல்லாம் அருணாச்சல பிரதேசில் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்குலாம் இவங்க எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செஞ்சதுக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமாம், காங்கிரஸ்ல சிங்காநல்லூரில் தோத்த அந்த கேண்டிடேட்டும் அவங்க ஏதோ நேத்தே போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தப்பு, இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே கேள்வி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இதை மாரலி ராங்கு, எத்திக்கலி ராங்குன்னு என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் மட்டும் சொல்லல, தாவேகாவோட கூட்டணி இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் கூட சிலருக்கு இந்த அச்சமும் இந்த ஐயமும் ஏற்படுகிறது. கூட்டணி ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் அது முதல்ல சொல்லியாச்சு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் பெற்றிருக்காங்க. திராவிட கட்சிகள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத செய்யாததுனாலதான் இந்த தாவேக்கா ஒரு விஷயம் பண்றோம்னு சொல்லவும் இந்த தேர்தலுக்கு பின்னாடி இந்த சினாரியோ மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்தடுத்த தேர்தலில் திராவிட கட்சிகள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்ல அவங்க தனித்து நின்று அந்த தேர்தலில் களமாடக்கூடாது அதை பார்க்கணும். பட் இனிமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அந்த விஷயங்கள்ல எல்லாம் தாவேக்காவை பாராட்டதான் பாராட்டணும். அதுல எல்லாம் எனக்கு எந்த திராவிட கட்சிகள் மறுபரிசீலனை செய்யணுமான்னு இல்ல, அது மறுபரிசீலனை செய்யணுமானா அவங்களுக்கான வாய்ப்பு வரணும்ல. எப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது, அதில் திராவிட கட்சிகள் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க மக்கள்கிட்ட என்ன விஷயங்களை கொண்டு போக போகிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. மறுபரிசீலனை செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான காலம் நேரம் வரும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவாங்க. ஏன்னா அவங்க இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்துல காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணி அவங்களை இனிமே நம்ம பக்கமே சேர்க்க கூடாது உள்ளிட்ட கடுமையான விமர்சனங்களும் வச்சிருக்காங்க. 2006 இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம், 2014 கேட்டிருக்கோம், 2084 கேட்டிருக்கோம். அதெல்லாம் காங்கிரஸை திமுக திட்டுவது என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். திமுகவும் காங்கிரஸை திட்டுவாங்க, காங்கிரஸும் திமுகவும். ஸோ என்ன வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம். ஓகே, பிரபாகர் உங்களுடைய நிறைவு கருத்தா? இது வந்து கூட்டணி ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தனி பெரும்பான்மை பெற்றுட்டு எங்க எல்லாரும் வாங்க ஆட்சி அமைக்கலாம், எல்லாரும் சேர்ந்து இந்த உங்களுக்கும் சேர்த்து தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, வாங்க ஆட்சி அமைக்கவங்க கூப்பிடல. பெரும்பான்மை கிடைக்கல. 35 மார்க் எடுத்தா பாஸ், 34 எடுத்தாலும் ஃபெயில், 25 எடுத்தாலும் ஃபெயில், 10 எடுத்தாலும் ஃபெயில். 118 எடுத்தா பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிருக்கலாம், 118 எடுக்கல, 108 எடுத்துட்டாங்க, ஃபெயிலு. கூட வர்றவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், அதை வந்து கொள்கை நிலைப்பாடாக அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கது.
இதனால வந்து அடுத்த முறை வருவவங்க எல்லாருமே அப்படிதான் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு மேபி அந்த சூழலுக்கு மாறி இருக்கலாம். ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்றது. கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த 5 ஆண்டுகள் எப்படி நடக்குன்றதை பார்த்துட்டு தான் மக்கள் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்றதும் பார்க்கணும். ஏன்னா இப்போ வெறும் இது பீப்புள் மேண்டேட் தான். இப்போ நீங்கள் 5 வருஷம் ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது அப்படின்றப்போ மாநிலங்களில் என்னென்ன வளர்ச்சிகள் நடந்திருக்கு, அதுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்காற்றுற கட்சிகள் என்னென்ன முட்டுக்கட்டைகள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு மாநிலங்களை பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் 2006லேருந்து 2011 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட ஆட்சியில் பங்கு இல்லாமையே என்னென்ன நெருக்கடியை சந்தித்தாங்க அப்படின்றதையும் தமிழ்நாடு மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால அடுத்த வர சுயபரிசோதனை பண்ணணும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியிலிருந்து, தங்கள் தலைவர்களிலிருந்து, தங்களுடைய பேசும் துணியிலிருந்து, தங்களுடைய அப்ரோச் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு முட்டலுமாக ஒரு ஒரு மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க 2 திராவிட கட்சிகளும். ஆனால் அதில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெற்று இப்படி ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாரு அப்படின்னா அது வந்து கேள்விக்குள்ளாயிருக்கும். இப்போ அவங்க வந்து யாருக்குமே கூட்டணி இல்லை. இப்போ அதிமுகவும் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கு, திமுகவும் யாரால தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ அவங்க ஒருவேளை தனித்தே நின்று தேர்தலை சந்திச்சு தனித்தே வந்து தனிப்பெரும்பான்மை ஒருவேளை பெற்றால் அப்போ வந்து இந்த கொஸ்டின் ஆஃப் இது கோயலேஷன் கவர்மெண்ட் அது கூட்டணி ஆட்சி அப்படின்றது கேள்வியே முதல்ல எழாது. இவங்களும் அந்த கோரிக்கையை வைக்க மாட்டாங்க கட்சிகளும். ஆனால் அப்படி கோரிக்கை வச்சிருந்தாங்க, இப்போ வந்து கூட்டணி ஆட்சி அவர் கொடுத்தாரு நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது இயல்பாக வர வேண்டிய கேள்வி வந்து நீங்க எப்ப கேட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் எந்த கூட்டணி அமைக்கும் பொழுதும் அது ஒரு ப்ரீ கண்டிஷனா வச்சு எந்த கூட்டணியும் சேரல. விடுதலை திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில் எந்த கட்சிகளும் அதை வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன், எங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்கிறப்போ எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும், நீங்க தனிப்பெரும்பான்மையா வாங்க இல்ல மைனாரிட்டி கவர்மெண்டா வாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லுங்க, அப்பதான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு எந்த கட்சிகளும் கேட்கல. காங்கிரஸோட நிலைப்பாடு இந்த தேர்தல் அப்படி இருந்ததா? காங்கிரஸோட நிலைப்பாடு 2006லயும் அப்படி இருந்துச்சு. 2006லயும் அவங்க கேட்டாங்க, காங்கிரஸ் கேட்டுச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே ப. சிதம்பரம் அவர்கள் தான் 2006 கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தொகுதிகளை வாங்குறப்போ கூட்டணி ஆட்சி வேணும்ன்ற கோரிக்கை அந்த டேபிள்ல இருந்தது. அப்பவும் வந்து கூட்டணி ஆட்சி முடியாதுன்றதுதான் திமுக நிலைப்பாடாக இருந்தது. ஆனா ஆட்சிக்கு இந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் பாமகவும் இடதுசாரிகளும் முன்னதாகவே தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே இந்த கூட்டணி எல்லாம் முடிந்து தொகுதி பங்கீடுலாம் நிறைவாயிருச்சு. அதாவது பிப்ரவரி மாதமே வந்து 2 கட்சிகள் என்ன சொல்லிட்டாங்க, எந்த நிலை வந்தாலும் திமுக ஆட்சி அமைப்புக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம், அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு இப்போ வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவங்க அறிவிச்ச மாதிரி அப்ப தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்து இடதுசாரிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அறிவிச்சிட்டாங்க. அப்ப அந்த எண்ணிக்கை மட்டுமே இருந்தா போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அப்ப அந்த சூழல்ல காங்கிரஸால டிமாண்ட் வைக்க முடியல, எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு. அப்போ மத்தியில இருக்க அவங்களோட தேவையும் தேவைப்பட்டு இருந்தது, அது ஒரு புறம். ஆனா மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு அப்படியே டிமாண்ட் வைக்க முடியல. இவங்க ஆதரவு கொடுக்காட்டியுமே வந்து திமுக வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க பெரும்பான்மையோட. இன்னொன்னு அந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு போய் இவங்க மாதிரி கடிதம் வாங்கிட்டு போல. அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் கவர்னர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் கூட்டு போய் பரேட் பண்ணாரு, இவ்வளவு பேர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்றது. அது டிமாண்டாலாம் வைக்கல, டிமாண்டா வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பரேட் பண்ணாரு. அதனால அந்த சூழல் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் இருக்கு. 2011 தேர்தல் நடந்திருக்கு, 16 தேர்தல் நடந்திருக்கு, 2021 தேர்தல் நடந்திருக்கு. 16ல வந்து காங்கிரஸ் கூட்டணியில தான் இருந்தாங்க, 21லயும் கூட்டணியில தான் இருந்தாங்க. எந்த கட்சியாவது டிமாண்ட் வச்சுதான் நாங்க வந்து சேர்ந்தோம் அப்படின்றது இல்லை. ஆனா அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தே தாவேக்கு அழைத்தும் அவங்க போகல இந்த கட்சிகள் யாருமே. அதனால அதை வந்து எப்படி மறுபரிசீலனை பண்ணுவாங்கிறது இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி நடக்குது, கூட்டணி ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்ததுனால வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சது, அந்தந்த கட்சிகளும் வளர்ந்தாங்க. அது பிரதிநிதித்துவம் ரீதியாக ஒரு அம்பேத்கர் பார்ட்டிக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தனால இங்க வந்து சாதி முதல் குறைஞ்சது, ஆணவப்பிள்ளைக்கு எதிராக வந்து கமிட்டி தான் அமைச்சாங்க திமுக, அதுக்கு வந்து தனி சட்டமே வந்து அசம்பிளி ஏற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான கவர்னன்ஸா இருக்கும். அதை நோக்கியே வந்து அடுத்தடுத்த தேர்தலும் இருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னா அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது அந்த இது வந்து ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு முன்னுதாரணமாக அமல்படுத்தியிருக்காங்க. ஆனா இதை வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதும் இந்த 5 ஆண்டுகள் செயல்பாடுகள் தான் இருக்கு. பிரபாகர் சொன்னாரு பாஸ் ஃபெயிலு, அப்படியெல்லாம் இல்லை. மேண்டேட் தாவேக்காவுக்கு இருக்குது, அதை வந்து முதல்ல எல்லாருமே ஒத்துக்கணும். 10 சீட்டு கம்மிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கிற உண்மையை தவிர மேண்டேட் மக்கள் வந்து தாவேக்கா ஆட்சி பண்ணணும்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 10 சீட்டு குறைஞ்சிருக்குது. அதில் பாஸ் ஃபெயிலு அப்படிங்கிற பார்க்கும்போது 34% பேர் தான் தாவேக்காங்கிறாங்க, மீதி எல்லாம் தாவேக்கா வரக்கூடாது. அது ஏன் அவ்வளோ ஃப்ளாடுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல காங்கிரஸ் கட்சி, அவங்களும் இப்படி தான் ஒரு கணக்கு கொண்டு வந்தாங்க. பாஜகவில் வந்து 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு 33% பேர் மட்டும்தான் மோடி அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மீதி 67% ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு ஒன்று வாதம் வச்சாங்கல்ல. அந்த வாதத்தினால தான் 3 முறையாக இன்னும் ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க. மக்களினுடைய மேண்டேட்டை மதிக்கணுங்க முதல்ல. இது என்னங்க பர்சன்டேஜ் வைஸ் தான் முக்கியமா?
ஒன் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல என்ன சீட் மட்டும் தானே, பர்சன்டேஜ் வச்சு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அது வாதமே அது தப்பான வாதம். இல்ல ஒரு வெற்றிகரமான தோல்வி இல்ல அப்படிங்கிறது இல்ல அதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க. அது வந்து அது எப்படிங்க நீங்க பர்சன்டேஜ் வைஸ் போட்டா அப்ப யார் அதிகமா பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களோ அவங்கள ஆட்சியில் போய் உட்கார சொல்லுங்க. உங்க கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சீட்டு முக்கியமா பர்சன்டேஜ் முக்கியமா? சீட்டு தானே முக்கியம். அப்ப சீட்டு என்னன்னு தானே பார்க்கணும். சீட்டு பார்த்தா பர்சன்டேஜ்ல நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம், அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு கம்மியா தானே வருது. அந்த வாதம் வந்து வாதமே தவறான வாதம். அந்த வாதத்தை எடுத்ததுனாலதான் இன்னும் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாம இருக்கிறாங்க. அதை முதல்ல ஏத்துக்கணும். மக்கள் நம்மளை நிராகரிச்சிருக்கிறாங்கன்னு முதல்ல ஏத்துக்கணும். ஏத்துக்காம இன்ஸ்டாகிராமால இது பண்ணிட்டாங்க, கவர்ச்சியால மக்கள் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களை திரும்ப திரும்ப ஒரு ஆவரேஜ் ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸை கொஸ்டின் பண்ற விஷயங்களை யாருமே பண்ணக்கூடாது. அரசியல் கட்சிகளும் சரி, மற்றவர்களும் சரி. இந்த திமுக அதை தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. போன வாரம்ல இன்ஸ்டாகிராமால ஜெயிச்சிட்டாங்க, கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ 108 பேர் எப்படிங்க ஓட்டு போட்டாங்க? 108 பேருக்கு அதில் பாதி பேருக்கு கேண்டிடேட்டே தெரியாதுங்க. அவங்க வந்து ஒரு மாற்றம் வேணும், விஜய் அவர்கள் சொன்னதை நம்பி போட்டிருக்கிறாங்க. அந்த 108 பேர் போட்டதுனால தான் நான் இங்கே உட்காந்து எத்திக்கல் அன்எத்திக்கல் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஒருவேளை திமுக இதை பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் இதை பற்றிலாம் பேசவே போதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் திமுக அதிமுக என்னங்கிறது, எப்படியெல்லாம் அரசியலில் 60 வருஷம் இருந்திருக்காங்கன்னு தெரியும். யாரும் அவங்கள நோக்கி கேள்விகள் கேட்க போதில்லை. உங்களுக்கு புதுசாக வந்தீங்க, நீங்கள் சொன்ன உடனே மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாமானியராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் நீங்கள் சறுக்கும் போது சொல்கிறோம். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய விருப்பம். ஷபீர் சார், உங்களுடைய நிறைவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் இப்படி வரும் அப்படின்றது திமுகவும் எதிர்பார்க்கல, அதிமுகவும் எதிர்பார்க்கல. பட் திமுக ஒரு விஷயத்த வந்து அவங்க கட்டமைச்சிட்டே இருக்காங்க. என்னன்னா, சிவபிரன் சார் சொன்ன மாதிரி இது வந்து இன்ஸ்டாகிராம் கவர்ச்சியில் வந்த ஆட்சி, இது வந்து இந்த என்ன சொல்றது எல்லாம் விளம்பரம் பண்ணி மக்களை கவர்ந்துட்டாங்க, திரை கவர்ச்சினால வந்துச்சு அப்படின்லாம் வந்து அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அது உண்மை அது கிடையாது. இங்க வந்து களமே முற்றிலுமாக திமுக அதிமுக அப்படின்னு இருந்த அந்த களமே வந்து மாறி இருக்கிறது அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் வந்து இதுல முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, இந்த இரண்டு கட்சிகளும் எதிர்பார்க்காதது என்னன்னா எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறாங்க? ரிசைன் பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் வரும், அதில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்னு எந்த எந்த எம்எல்ஏவும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பதவிக்கு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக சேர்ந்து எது பண்ணுன்னா கூட பண்ண முடியாத ஒரு சூழல். ஏன்னா ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் நம்பர்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. அப்போ இந்த 6 மாதம் அப்படின்னு ஒரு 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 இதை சொல்லிட்டே இருக்காங்களா, 6 மாதம் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு த்ரெட்டை வந்து உருவாக்குறாங்க. ஏன் அரசியல் ஷபீர்? அதெல்லாம் இவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் அவங்க பேசுறது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்களா? அது அரசியல். அரசியல் சீரியஸ் பிசினஸா இல்லையா? அவ்வளவுதான். அரசியல்ல இதை அவங்க பண்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை வந்து அவங்க பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுத்து விடக்கூடாது, ஊழல் வழக்குகளை போட்டு விடக்கூடாது, இந்த இந்த கவர்மெண்ட் 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு இப்படியே தான். ஏன்னா இபிஎஸ் வரும்போது கூட இப்படிதான் திமுக சொல்லுச்சு. திமுக வந்து உடனே 6 மாசம் தான் நீடிக்கும், 1 வருஷம் நீடிக்கும், அதுக்கப்புறம் நீடிக்காது. இபிஎஸ் அதே தான் சொன்னார். அமாவாசை கணக்கு சொன்னாரு. 10 அமாவாசை, 12 அமாவாசை, 13 அமாவாசை, அப்படியே கணக்கு நீண்டுகிட்டே தான் போனாங்க. அது அரசியல். அதற்காக வந்து திமுக வந்து நாங்க செய்யாதெல்லாம் செய்ய மாட்டோம்லாம் சொல்ல. இப்போ கூட என்னன்னா, தாவேக்கா வந்து எல்லாத்துக்குமே திமுக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, திமுக எங்க ஆட்சி 6 மாசத்துல கவுத்துறோம், அதனால நாங்க இது பண்ணோங்கிறது நியாயம் கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை. ஸோ இதில் அவங்க வந்து இந்த இந்த எல்லா ப்ராபபிலிட்டிஸும் பாசிபிலிட்டிஸும் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியில் இருக்கிறது அப்படின்றது வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எம்எல்ஏஸ் வந்து கூட்டணி கட்சி மட்டும் இல்லாமல் வேறு சைட்லேருந்து கூட ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு எப்போவுமே வந்து அவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளேயே அவங்க இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி. இது வந்து எவ்வளவு சீக்கிரம் இவங்க பண்ண போகிறாங்க, இதில் வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் வந்துருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் தேர்தல் களம் வந்து தமிழக அரசியல் களம் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டே போயிட்டுருக்கு. காட்சிகள் வந்து தினந்தோறும் எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் நடக்குது. இந்த 2 கட்சிகளும் எதிர்பார்க்காதது என்னன்னா, இந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு. அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்.
ஏன்னா அதிமுகவில் ஏற்கனவே தோல்வியில் அவங்க வந்து கட்சி தோண்டு போயிருக்கு. அது இல்லாமல் பிளவு வந்து சட்டமன்றத்திலேயே வந்து அந்த பிளவு அப்படின்றது நிகழ்ந்திருக்கிறது. அது இப்போ எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணுறது அப்படின்றது இப்போ டு கீப்பிங் தட் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதிமுகவுக்கு இதில் ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது கட்சியுடைய அடுத்த கட்ட சர்வைவல் அப்படின்றதே கொஸ்டின் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தமிழக அரசியலில் தாவேகா இன்னும் என்னென்ன மாற்றங்களை நீ வரும் நாட்களில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் நன்றி சார். நன்றி.